ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 1 தி 100. ஸோ 100 லீக் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு தான், அதை மட்டும் சொல்லிக்கிறேன் தெரியாதவங்களுக்காண்டி. சிம்பிள் தான். ஸோ 100 பால், 120 பாலுக்கு பதிலாக 100 பால். ஸோ ஒரு பவுலர் வந்து 6 பால் பவுல் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக 5 பால். அதே இது ஒரே பவுல் ஒரே டைமில் ஒரே பவுலர் 10 பால் பவுல் பண்ணாலும் பவுல் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. இல்லை 5 பாலாக டிவைட் பண்ணி பவுல் பண்ணாலும் பவுல் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள். ஸோ பெரிய அளவில் குழப்பிக்க வேண்டாம். புதுசாக ப்ளே பண்ண போகிறவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா போன டைம் 100 நடந்துகிட்ருக்கப்போ நிறைய லீக்ஸ் வந்து உள்ளே நடந்ததுனால நிறைய பேர் 100 ப்ளே பண்ணாமல் இருந்திருக்கலாம். நம்மளே பெரிய அளவில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை லாஸ்ட் சீசனு. ஸோ 100 இதுதான், 100 பால். ஸோ ஒரே டைமில் 10 பால் கூட பவுல் பண்ணிக்கலாம் ஒரு பவுலர். அதான் கான்செப்ட்டு. கரெக்டாக 100 பால் முடிஞ்சு 20 பால் கம்மி, 20 ஓவர் மேட்ச்லேருந்து 20 பால் கம்மி. அதே டெத்து, இனிஷியல் ஸ்பெல்லு, சேம் விக்கெட்டு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சேம் தான். ஸோ சிம்பிள் தான், குழப்பிக்க வேணாம் 100ன்னு. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்காண்டி சொன்னேன். ஓவல் இன்விசிபிள் விசஸ் பிரமிங்ஹாம் ஃபீனிக்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ஆட போகிறாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில். இதுக்கு முன்னாடி உமன்ஸ் மேட்ச் இருக்கும். உமன்ஸ் மேட்ச் கவர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் இந்தியா நேபாள் உமன்ஸ்க்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராக எல்லா மேட்சுமே கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் வீடியோன்றது. முடிஞ்ச அளவுக்கு டீம்ஸுன்றது கொடுத்துட்றேன். டெலகிராம் ஒரிஜினல் சேனலில் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 80% மேலே நம்ம ஸ்மால் லீக் வின் பண்ணியிருக்கு. ரெகுலராக ப்ளே பண்ணுற எல்லா யூசர்ஸுக்கும் தெரியும். யாராவது புதுசாக வந்தாங்கன்னா உங்களுக்காண்டி தான் சொல்கிறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் நம்ம வந்து சொல்லியிருப்போம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மை ஃபேப் லெவனில் நல்ல வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு. இன்ஸ்டால் பண்ணி ஹெட் 5 ஹெட் 4 ப்ளே பண்ணுங்கள். சூப்பரான வின்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ 23rd 11 மணி மேட்ச். இதுக்கு முன்னாடி மேட்ச்னால் 7 மணிக்கோ 7:30க்கோ வந்து உமன்ஸ், இதே டீமு உமன்ஸ் வந்து ஆடுவாங்க. ஸோ அதுக்கும் நம்ம டெலகிராமில் டீம் பண்ணுறது கொடுப்போம். உமன்ஸ் மேட்சஸை மோஸ்ட்லி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கும் ப்ளே பண்ணுங்கள். கிராண்ட் லீக் மினிமம் சின்ன ஆப்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம்ஸு. நம்மளே க்ளோஸாக போனோம். ஸ்ரீலங்கா உமன்ஸ் ஆடின மேட்ச்சில் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக வந்து போயிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிளேயரை மாற்றி தான் கிராண்ட் லீக்கு ஜெயிச்சிருக்கலாம் ஸ்மால் லீக் டீமே. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வச்சு ஒரு 4-5 டீம்லாம் ட்ரை பண்ணால் உமன்ஸ் மேட்சஸில் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ ஓவலில் தான் வந்து நடக்க போகுது லண்டனில். நிறையா ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே 73 மேட்ச் நடந்திருக்கு. இதில் 31 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட் டீமும், 40 மேட்ச் செகண்ட் பேட் டீமும், ஆவரேஜ் 164 ரன் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே டொமஸ்டிக். ஸோ இன்டர்நேஷ்னல் இல்லை, ஓவரால் இந்த 100 பிளாஸ்ட் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக பிளாஸ்ட் கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. பிளாஸ்ட்டுக்குமே நம்ம ஒரு சில மேட்சஸ் கவர் பண்ணோம். அதுலேயும் ஒரு 2 டைம்ஸ் வந்து கிராண்ட் லீக் கிட்ட போச்சு நம்மளோட ஸ்மால் லீக்கு. இப்போ உமன்ஸ் மேட்ச்லுமே கிராண்ட் லீக் கிட்ட போகுது. ஒரே ஸ்மால் லீக் டீம் தான் தரும், அது கிராண்ட் லீக் கிட்டேயே வந்து போயிருக்கு. டெலகிராமில் மேலேருந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லா வின்னிங்ஸுமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே பிளாஸ்ட் கான்செப்ட் தான். உங்களுக்கு மேட்ச் பார்க்க முடியலன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி இல்லை நம்ம டீம்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு 11 மணிக்கு டீம் போட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அப்படி பண்ணுங்கள். 100 பிளாஸ்ட்லாம் ரொம்பலாம் உட்காந்து லாஸ்ட்டு 1 மணி 2 மணி வரைனா மேட்ச் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு 11 மணிக்கு நீங்கள் டீம் போட்டு தூங்கிட்டிங்கன்னா காலையில் ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நல்லா மைண்டில் கால்குலேட் பண்ணி கிஸ் பண்ணுறதா வந்து பிளாஸ்ட்டு 100லாம் நடக்கும். நல்ல ஒரு வின்னிங்கிறது எடுக்கலாம். 54 மேட்ச் டோட்டல் விக்கெட் 54 விக்கெட்டு. அதில் 38 விக்கெட் பேசர்ஸும் 16 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுறப்போ ஒரு ஆடம் ஜாம்பா, ரஷீத் கான், இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுறப்போ விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து தூக்கி போட்டு விக்கெட்டுன்றது எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் 100ஓட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபேக்கான சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம கொடுக்குற டீம்லேயும் உங்களுக்கு எதாவது மாற்றங்களில் மாற்றம் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்ம ஐடியாஸை வச்சு உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணி கிராண்ட் லீக் க்ளோஸாக போங்க. அதேமாதிரி இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நம்ம யூசர்ஸு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவ்வளோ வின் பண்ணேன் இவ்வளோ வின் பண்ணேன்னு கமெண்டில் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அது கமெண்ட் பண்ணோன்னே அதுக்கு ஒரு 4 பேர் வந்து பொய்ன்றீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேண்டஸி பற்றி புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டெய்லியுமே வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஃபேக் எதுவுமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டீமை போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்களே லைவாக மேட்ச் பார்க்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு பாயிண்ட் எதையுமே மாற்ற முடியாது. உள்ள பிளேயர் வேறு மாதிரிலாம் ஆட் பண்ண முடியாது. புதுசாக ஏதாவது வர ஆப் வேணால் ஏதாவது பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பழைய ஆப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக யூசர்ஸ் நிறைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஃபீல்டில் அவ்வளோ நாட்கள் இருக்கவங்க, அப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக யோசிச்சு நல்ல டீமை போட்டால் வின் பண்ணலாம். கிராண்ட் லீக்கு ஸ்மால் லீக்கில் அப்படியே கரெக்டாக கால்குலேட் பண்ணி இவ்வளோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும்.
பட் வின்னு லாஸ்ன்றது இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணி தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு நாளுமே இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். இதை கரெக்டான அட்ரஸ். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் அப்ளை பண்ணுற அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏதாவது நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கொடுத்தா எந்த சோஷியல் மீடியானாலும் கொடுத்துறாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். நம்ம யாருக்கிட்டையுமே பேசவே முடியாது, நம்ம யூசர்ஸ் கூட அதை புரிஞ்சுக்கோங்க. மெயில் மட்டும்தான் இருக்குது, நம்ம அஃபிஷியல் மெயில். அதுலேயே ஏதாவது டவுட் கேட்டால் நான் எப்போயாவது ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி கமெண்ட் நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது, வேறு எதுலேயுமே நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் யாராவது நம்ம நேமை யூஸ் பண்ணி கேட்டால் கொடுத்துறாதீங்க. வின்னிங்ஸ்ன்றதை பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபேப் லோனில் வின்னிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணாலே போதும். பக்காவான பியூர் நார்த் இண்டியன்ஸ் நிறையா பேர் வந்து ஃபேப் லோனில் வருவாங்க. ஸோ பேசிக்கே தெரியாமல் ஏதோ ஒரு டீமை போட்டு விளாடுவோம் அப்படின்னு நம்ம கரெக்டாக யோசிச்சோம்னா, லாஜிக்கலாக யோசிச்சோம்னா நல்லா வின் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎல் வின்னு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ் மேட்ச் வின்னு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் லாஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி 8 மேட்ச் வந்து வின்னு. ஸோ எல்லாமே ஃபேப் லோன் வின்னிங் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிங்க, 2K ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரிஜினல் சேனலான்றதை டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மறுபடியும் நான் வந்து கேட்டுக்கிறேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயுமே டீமை வாங்காதீங்க. பிளேயிங் லோன் பார்க்கலாம். ஓவல் டீமோட பிளேயிங் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. இதே பிரமிங்ஹாம் டீமோட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நியூ பிளேயர்ஸு. கிட்டத்தட்ட இப்போ யூஎஸ்ஏ அந்த மேஜர் கிரிக்கெட் லீக் நடக்கிறதுனா நிறையா பிளேயர்ஸ் வந்து 100 ஆடலை. எனக்கு தொடர்ச்சியாக எல்பிஎல் அப்படியே கண்டினியூ அந்த 2-3 மாதத்தில் நிறையா லீக்ஸ் நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, ஆடலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நரேன் கூட ஆடினார். அதே மாதிரி இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க, அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுமே வரல. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பிரமிங்ஹாமில் அவங்களோட யங்ஸ்டர்ஸை வச்சு தான் வந்து ஆட வைப்பாங்க. ஸோ டொனால்டு ஒரு பிளேயரு. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கடைசி 5 மேட்ச் பார்த்தோம்னா அவர் 10 ரன் 18 ரன் 17 ரன்ற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. அவர் தான் ஓப்பன் பண்ணுவார்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜேக்கப் பேத்தல். ஸோ சூப்பரான ஒரு பிளேயரு, நல்ல ஒரு பேட்ரு. ஸோ வேறு லெவலில் வந்து பிளாஸ்டில் வந்து ஆடினார். அவர் கிடைச்ச சான்ஸில் ஃபுல்லாக பயன்படுத்தினார். பட் அவரோட கடைசி ஒரு 3-4 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் போராக தான் இருந்திருக்கு. 2 பேருமே வந்து நியூ பிளேயர்ஸ். ஸோ பெரிய அளவில் 100ல் ஆடினது கிடையாது. பிளாஸ்டி சின்ன சின்ன கவுண்டி மேட்சஸ் ஆடினவங்க தான். இதில் இனிஷியல் ஸ்பெல்லு சாம் கரனோ இல்லை ஸ்பென்சர் ஜான்சனோ போல் பண்ணலாம், இல்லை முகமது அமீர் இருந்தால் கூட அவரை ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். யார் ஆறான்னு பாருங்கள். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி கிம்பர். ஸோ இவருமே வந்து நல்லாவே வந்து பிளாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் போக போக அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ இதில் ஜேக்கப் பேத்தல் தேவைப்பட்டால் பவுலும் பண்ணுவார். ஒரு ஸ்பின்னர் தான், ஆர்த்தடாக்ஸ் பவுலரு, தேவைப்பட்டால் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்க டீமில் மெயினான பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா மோயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ 2 பேருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ மோயின் அலி இப்போ ரீசெண்டாக ஒரு 100 அடித்தார் பிளாஸ்டில். சாம் கரன் ஒரு 100 அடித்தார், மோயின் அலி ஒரு 100 அடித்தார். லியாம் லிவிங்ஸ்டன் கம்மியான பால்ஸுக்கு ஒரு 60 ரன், ஒரு 2-3 விக்கெட் வர அதே மேட்ச்சில் எடுத்திருந்தார். ஸோ 2 பேரோட ரிதமே வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ப்ளஸ் மவுஸ்லியை பொறுத்தவரையாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். ஆனால் மோயின் அலி இருக்கிறதுனால இவருக்கு எந்த அளவுக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்னு தெரில. பிளாஸ்டில் பார்த்தோம்னா இவர் வந்தாலே 4 விக்கெட் எடுப்பார், பேட்டிங்கில் 30 ரன் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆல்ரவுண்டரு பிளாஸ்ட்டில். பட் 100ல் அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா போராக தான் இருந்திருக்கு, சான்ஸுமே கம்மியாக தான் கிடச்சிருக்கு. சீன் ஆபேட்டு. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி எந்த லீக்ஸ் நடந்தாலும் அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் டெத்லி பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் ஒரு 50 ரன் கொடுத்து விக்கெட்டே எடுக்காமல் போயிட்டா கூட பேட்டிங்கில் வந்து சடனாக ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிஷி பட்டேல், குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயரு. ஒரு 20 ரன் 30 ரன் ஆட வைப்பாங்களா நான் டைமில் பார்த்துக்கோங்க. டிம் சவுதி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருப்பார். அடுத்து பார்த்தோம்னா ஹ்லம். ஸோ ஹ்லம்மை பொறுத்தவரையா ஒரு டீசெண்டான விக்கெட் டேக்கிங் பவுலர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். மேபி அவருக்கு டெத்தில் சான்ஸ் கிடைக்குமான்றது தெரியல. ஏன்னா இங்கே ஆடம் மில்லன், டிம் சவுதி, சான் ஆபட் இருக்காங்க. 3 பேரில் யாராவது வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இவர் மோஸ்ட்லி இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு விக்கெட்டு, அப்புறம் டெத்தில் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ பார்க்கலாம் யார் டெத்தில் இனிஷியலாக வந்து பவுல் பண்ண வைக்கிறாங்க, ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்றதை ஆன் டைமில் பார்த்துக்குங்க. ஸோ இந்த 11 பிளே தான் ஆடுவாங்கன்னு நான் சொல்லலை, ஆன் டைம் லைன் அப் வரணும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஸ்குவாடு சொன்னால் கூட 14-15 பேர் வந்து கொடுப்பாங்க அன்றைக்கி மேட்ச்சுக்கு. அதில் இருந்தால் 11 பேர் ஆடுவாங்க. ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இவங்க 2 பேருமே ஆஃப் ஸ்பின் ப்ளஸ் லெக் ஸ்பின்னு. ஸோ அதனால் இந்த மோஸ்ட்லி எந்த அளவுக்கு வந்து இவர் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார்ன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா மெயினான பிளேயர்ஸ் இவங்க.
இவருக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்களா? அதேமாரி இவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. ஸ்ரீனா பட்டு மோஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸ் போல் பண்ணிடுவார், டிம் சவுதி போல் பண்ணிடுவார், அதுக்கப்புறம் ஆடம் மில்லனும் போல் பண்ணிடுவாங்க. இதில் ஹெம்முமே இருக்கார். ஸோ ஹெம்மு பொறுத்தவரையா நல்லாவே வந்து லாஸ்ட்டில் கண்டினியூவாக விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர் தான். பட் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கப்போ அவர் எப்படி விக்கெட் எடுப்பான்றதை பார்க்கணும். இதான் அவங்களோட பிளேயிங் லெவனு. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு காம்பினேஷன் பார்த்தோம்னா ரைட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டுன்னு மாறி தான் வராங்க. மீதி எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான். சேம் இந்த சைடில் பார்த்தோம்னா டேவிட் மாலனு, அதுக்கப்புறம் சாம் கரனு, லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ மாறி தான் இங்கேயுமே வராங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு. இவங்க 2 பேர் ஆஃப் ஸ்பின் வந்து கொண்டு வரலாம். அதேமாதிரி இந்த சைடு வில் ஜாக்ஸ் வந்து பவுல் பண்ணலாம் ஆஃப் ஸ்பின்னாக. பெரிய அளவில் இவங்களோட இதில் ஆஃப் ஸ்பின் தேவைப்பட்டு அவர் பவுல் பண்ணலாம். சம்டைம்ஸில் வந்து ஃபெராரியை அவர் வந்து பவுல் பண்ணலாம். பட் ஆனால் வாய்ப்புகள்ன்றது வில் ஜாக்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. பவுலிங் ஆப்ஷன்ஸில் இங்கே மாசூடு அவர் ஆடுவாரான்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆடம் ஜாம்பா, சவுட்ரு 2 பேர் ஸ்பின்னர்ஸை வச்சே வந்து அட்டாக் பண்ணலாம். ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியல் ஸ்பில்லு, டெத்தில் டாம் கரனும் சாம் கரனும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவல் இன்விசிபிளை பொறுத்தவரையே எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் தான். ஸோ இந்த ஜார்டன் காக்ஸுக்குமே நீங்கள் பிபிஎல் பார்த்துருக்கலாம், ஒரு எல்பிஎல் கூட ஆடினார் ஒரு சில சீசன். நிறையா லீக்ஸ் வந்து ஆடின பிளேயர் தான், குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயரு. பட் ஆனால் எப்போ வேணால் டக் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். டேவிட் மலான் வந்து எல்லா டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. அவர் எந்த ஒரு டீம்லையுமே இல்லை. நேஷ்னல் டீமில் அவரோட ஃபார்மே ரொம்ப டவுனாக தான் இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக ஸ்கெட்ச் வச்சு பிளான் பண்ணி பவுல் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேம் வில் ஜாக்ஸு ஹெட்டில் சரியான பெர்ஃபார்மன்ஸே பண்ணது கிடையாது பிராமிங்ஹாமுக்கு எதிராக. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருந்திருக்கு, டபுள் ஆப்ஷனும் கூட. ஸோ ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சாம் கரனு டீசன்ட் ஃபார்மு, ஐபிஎல்லேருந்தே நல்லா தான் ஆடி இருக்காரு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில். பட் இங்கிலாந்து டீமில் அவருக்கு வாய்ப்புகள்ன்றது குறைவாக தான் கிடச்சிச்சு பேட்டிங்கில். சாம் பில்லிங்ஸு ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். மோஸ்ட்லி சேசிங்கில் நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு 20-25 ரன்ற மாதிரி ஆடி இருக்கார். டாம் கரன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படினாலும் 2 விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 30 ரன் ஆட முடியும். ஒரு டீசெண்டான பிக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப டெத்தில் பவுல் பண்ணலாம். பட் இருந்தாலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அது ஏர்லி ஸ்விங்கு அப்படி இல்லாட்டி ஒரு 200 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ண ஒரு டீம் ப்ரெஷரில் இருக்கப்போ கொஞ்சம் நல்லா விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு கேப்டனைஸ் கேப்னா கூட ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஆடம் ஜாம்பா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். சவுட்ரோவும் பவுல் பண்ணுறப்போ ஆடம் ஜாம்பா நல்லாவே விக்கெட் டேக்கிங் பவுலிங் வந்து பண்ணுவார். இந்த கிரவுண்ட்லையுமே 4 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 8 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ரெக்கார்டுமே ஆடம் ஜாம்பாக்கு இருக்குது. ஸோ ஓவரால் இனிஷியல் ஸ்பெல்லுன்னு பார்க்குறப்போ ஸ்பென்சர் ஜான்சன் பவுல் பண்ணுவார். இன்னொரு பவுலர் வந்து மாசூடாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சாம் கரனாக இருக்கலாம். டெத்தில் கண்டிப்பாக டாம் கரனை தான் பவுல் பண்ண வைப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் டிம் சவுதி, அதுக்கப்புறமா ஷீன் ஆபட், அப்படி இல்லாட்டி ஆடம் மில்லன் வந்து டெத்துலேயும் இனிஷியல் ஸ்பெல்லும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டனில் யாராவது ஒரு ஆள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மொயின் அலி பவர் பிளே பவுல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா டேவிட் மலானுக்கு எதிராக பவுல் பண்ணலாம். இல்லை வில் ஜாக்ஸ் வந்து பேட்டை வீசுவார், அவரை விக்கெட் எடுக்கணுன்ற லாஜிக்கில் கூட போகலாம். பெஸ்ட்டு கேப்டனைஸ் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரனு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டாம் கரனு, அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ். 5 பேர் வந்து சாலிடான ஒரு சேஃப் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் பிக்ஸ்ன்னு பார்க்குறோம்னா இப்போ ஒரு 70% வந்து டேவிட் மலானை எல்லோரும் எடுத்திருப்பாங்க. அவருக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ் அதே கான்செப்டில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜேக்கப் பேத்தில் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சரியான ஒரு ஹிட்ரு கிளிக் ஆச்சுன்னா பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணுவார். லோ பர்சன்டேஜ் பிக்காகவுமே இருப்பார். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன். அதேமாதிரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம் பில்லிங்ஸு, அதுக்கப்புறமா இங்கே டொனால்டு, ஜேக்கப் பேத்தல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல ஃபெராரி அவரை கூட வந்து ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இவர் கொடுத்துருந்தா திடீர்னு இவர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் இருப்பார், அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் மாறி தான் இருப்பார். ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா ஒரு டாபிக் விக்கெட் கீப்பிங் பதிலாக ஒரு பிளேயர் எடுக்கலாம். மோஸ்ட்லி 8லேருந்து ஒரு 9 பிளேயர் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 1-2 ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸு, ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஆன் டைம்லி பார்த்துக்கோங்க யார் ஆடுறாங்க அப்படின்றது. ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ஆடம் ஜாம்பா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அதே மாதிரி கிராண்ட் லீக்கில் டிஃபரன்ஷியல் பிக்னா ஒரு சான் வாஷோடோ இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது பிளேயர் ஆனா அவரை ஆட் பண்ணிக்கோங்க. பட் கேப்டனைஸ் கேப்டனா ஜிஎலுக்கு ஆடம் ஜாம்பா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனு, சவுட்ரு ஒரு பெட்டரான ஆப்ஷன் செகண்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா. அதேமாதிரி இந்த சைடில் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் மவுஸ்லியே ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க் தான். கிராண்ட் லீக்கில் கேப்டனைஸ் கேப்டனா டிம் சவுதி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அப்புறம் இந்த பேட்டர்ஸில் இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டனைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹவுலு,
ஸோ ஹவுல் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆன் டைமில் வந்து பாருங்கள், நான் இங்கே பிளேயிங் லோன் மாற்றி வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரமிங்ஹாமில் இந்த ரிஷிக் பட்டேலுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹவுல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ வென்யூவில் 7 மேட்ச்சில் 5 விக்கெட்டும், ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச்சில் 3 விக்கெட், ஃபுல்லரு 1 மேட்ச்சில் 1 விக்கெட், 7 மேட்ச்சில் 3 விக்கெட். ஸோ இவங்களாம் ஆடுவாங்கன்னு ஆன் டைம் பார்த்துக்கோங்க. ஆடம் மில்லன், ஏன்னா ஆல்ரெடி சீனா பட் அதுக்கப்புறம் ஆடம் மில்லன் டீம் சவுதி ஆடுவாங்க. அப்போது ஃபுல்லர் ஆடுறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். வென்யூவில் 4 மேட்ச்சு 8 விக்கெட்டு. ஸோ இந்த பென்னி ஹவுல் ஆடுவார். ஸோ இந்த ரிஷிக் பட்டேல் வந்து பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆன் டைமில். டாம் ஹெலம், ஸோ 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டும், வென்யூவில் 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டும். லியாம் லிவிங்ஸ்டன் ஹெட்வேர்டில் 3 மேட்ச்சில் 55, வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 44. ஸோ ஒரு விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காரு. வில் ஜாக்ஸ் ஹெட்வேர்ட் 3 மேட்ச்சில் 19, ஃபுல்லாக ஃப்ளாப்பு, வென்யூவில் நல்ல ரெக்கார்டு 32 ரன் ஆவரேஜ். டேவிட் மலான் 17 ரன்னு, ஹெட்வேர்டில் 4 மேட்ச்சில் 68 தான், வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். ஜார்டன் காக்ஸு, ஸோ 2 மேட்ச்சில் 37, வென்யூவில் 10 மேட்ச்சில் 32 ரன் ஆவரேஜ். சாம் கரனு 2 மேட்ச்சில் 41, வென்யூ பார்த்தோம்னா 41 மேட்ச்சில் 41 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. 700 ரன்னுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக சாம் பில்லிங்ஸோட ஸ்டார்ட் வந்து பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸை பொறுத்தவரையும் ஹெட்வேர்டில் 3 மேட்ச்சில் 38, பட் சேசிங்கில் ஒரு பெட்டரான பிளேயர், விக்கெட்க்கு மீது பாயிண்ட் வந்து கிடைக்கலாம். வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ். டாம் கரன் 57 மேட்ச்சில் 52 விக்கெட்டு, வென்யூவில் ஹெட்வேர்டில் விக்கெட்டே எடுக்கலை, பட் ஃபர்ஸ்ட் பால் பண்ணுறப்ப டெத்தில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் 7 மேட்ச்சில் 8 விக்கெட்டு, போன சீசன் இவங்களுக்கு எதிராக ஆடுறப்போ விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. செகண்ட் பால் பண்ணுறப்போ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். சவுட்டர் ஹெட்வேர்டில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 10 மேட்ச்சில் 14 விக்கெட்டு. ஆடம் ஜாம்பா வென்யூவில் 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நான் 4 விக்கெட்னு கொடுத்துருக்கேன், பட் 4 மேட்ச்சில் அவர் 8 விக்கெட்டுன்றதே எடுத்திருக்காரு. குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜிஎஸ்டி ஃப்ரீ, ஜஸ்ட் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். எல்லா மேட்ச் கிவ்வேவும் கொடுக்குறாங்க. நார்மல் நீங்கள் 7-4 என்ற ஸ்மால் லீக்கும் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரே பிளேயரை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ 100லாம் வந்து ப்ளே பண்ணுங்கள். எப்படி ஒரு வேர்ல்டு கப்பு, ஐபிஎல் அது மாதிரி தான் 100ம். ஸோ நல்லா யோசிச்சிங்கன்னா சூப்பராக வந்து வின் பண்ணலாம். சாம் கரன் கேப்டன், வைஸ் கேப்டனாக வில் ஜாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாம் கரன் நினச்சா டாப்லேயும் பேட்டிங் வரலாம். டாம் கரனு, ஸ்பென்சர் ஜான்சன், ஆடம் ஜாம்பா, ஸோ மெயினான இந்த 4 பிளேயரை மட்டும் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ ஹவுலு, ஸோ நான் வந்து பிளேயிங் லோனில் சொல்கிறப்போ ரிஷிக் பட்டேலை வந்து சொல்லியிருப்பேன், பட் ஆனால் ஹவுல் தான் ஆடுவார். ஹவுல் 4 overs பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் வந்து 20 ரன் ப்ளஸ் ஆடுறதுக்கும் நல்ல சான்ஸ். ஸோ டாப் பிக் 4 பேர்த்தையும் பிக் பண்ணியிருக்கேன். ஆடம் மில்லன் வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. அவரும் இனிஷியல் ஸ்பெல் நல்லாவே பவுல் பண்ணுவார். பேட்டிங் ஓரளவுக்கு டீசன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இதான் கேப்டன். இதே நீங்கள் லியாம் லிவிங்ஸ்டன்னு போகலாம், சூப்பரான ஒரு ஆப்ஷன். அவரும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார், ப்ளஸ் நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கிறதுனால ஒரு பெட்டரான ஒரு பிக்காக இருக்கும். பார்க்கலாம் யார் யார் ஆடுறாங்க, எப்படி வந்து போகுது அப்படின்றது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக டெலகிராமில் கொடுக்குறேன். ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். முன்னாடி ஸ்டார்ட்ஸு கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களோட ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி இந்தியா உமன்ஸு, நேபாள் உமன்ஸுக்கு கிராண்ட் லீக் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேட்ச், அதுக்கான வீடியோன்ற போஸ்ட் பண்ணியாச்சு. அதையும் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.